ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். அம்மா வந்து இறந்து போகறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீரியஸா இருந்தது இல்லையா? அவங்கள வந்து நான் படுக்க வச்சுட்டு நான் மேல வந்து உட்காந்தேன். என்னால தூங்க முடியல. எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. எனக்கு எப்பப்பலாம் வந்து அந்த மாதிரி மன உளைச்சலா இருக்குதோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த குட்டி டைரியில நான் நெறைய வந்து எழுதி வச்சிருக்கேன். அது ஆல்ரெடி பாருங்க, எந்த அளவுக்கு வந்து நெறைய எழுதி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஸோ ஒரு சில நேரத்தில எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு நான் கோலமெல்லாம் கூட நான் போட்டு பார்ப்பேன். ஸோ கோலம் வந்து லேடீஸ் மட்டும் தான் போடணும்னு கிடையாது. நம்ம ஆம்பளைங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம போடுறப்ப நமக்கு அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான். ஸோ இந்த புக்கில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மன உளைச்சல் வரப்பலாம் நான் நெறைய வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த டேட் வந்து பாருங்க 23/5/2024. அதாவது அம்மா இறந்து போகறதுக்கு ஜஸ்ட் ஒரு நாள் முன்னாடி வந்து நான் எழுதியிருக்கேன். நான் என்னென்னலாம் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்ப ரீசென்ட்டா நான் எடுத்து பார்த்தேன். அத எடுத்து பார்க்குறப்ப எனக்கு கண்ல இருந்து தண்ணி தான் வருது. நான் அத உங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது என்னுடைய ரொம்ப பெர்சனல் விஷயம் தான். ஆனாலுமே நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்க. ஸ்லீப் ஆன் டைம். அதாவது எனக்கு நெறைய நேரத்தில எனக்கு தூக்கமே வரல. ஏன்னா, அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க. எப்ப என்ன ஆகப்போதுன்னு தெரியல. அந்த பயம் இருக்குது. அக்கத்து பக்கத்துக்காரங்க ஜாடமாடையா பேசுறாங்க. நம்ப வந்து போறப்ப, வரப்ப வந்து நம்மள பார்த்தே பேசுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் வேற வந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த டென்ஷன் எல்லாம் இருக்கப்ப, எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்க? அதனாலவே நெறைய நேரம் பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு, 3:30 மணி வரையுமே பார்த்தீங்கன்னா, தூக்கம் வர மாட்டேங்குது. அதனால ஸ்லீப் ஆன் டைம் நாட் அட் 3:30 ஏஎம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேக் ஆன் டைம். அப்படியே தூங்கிட்டாலும் காலையில வெரி ரேர் கேஸு 11 மணிக்கு, 12 மணிக்கெல்லாம் கூட எழுந்திருக்கேன். அதனால வேக் ஆன் டைம் நாட் அட் 12:30 பிஎம்னு போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, ஒரு ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 4:30 மணிக்கு, 5:30 மணிக்கெல்லாம் தூங்கி 12:30 மணிக்கெல்லாம் கூட நான் முழிச்சிருக்கேன். அதனால இந்த மாதிரி அரைகுறையா தூங்கி, அரைகுறையா எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து சொல்லி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க. டோன்ட் லுக் யூடியூப் இன்கம் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வெரி ஆஃபன். எனக்கு யூடியூப்ல இருந்து லட்சக்கணக்கிலலாம் வந்துடல. ஃபர்ஸ்ட்டு நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு வருஷத்துக்கு ஒரு $100 தான் வந்தது. ஸோ ரூ. 7,800 என்னவோ தான் வந்தது ஒரு வருஷத்துக்கு. அந்த மாதிரி இந்த யூடியூப்ல வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவ, 3 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரியெல்லாம் தான் வரும். அந்த ஒரு சில இன்கம் கூட பார்த்தீங்கன்னா, அப்பப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா, இப்ப இருக்க சூழ்நிலையில அந்த காசு கூட நமக்கு கிடைச்சா நமக்கு வந்து உதவும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அத வந்து அப்பப்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிக்கல. அதேபோல மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா, வந்துதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ மாசம் மாசம் ரூ. 600 தான் நான் கட்டிக்கிட்டு இருந்தேன் சிப்பு. அது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் தான் அது வந்து 5,000 கட்ட நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். கடைசில பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் எங்க அம்மாக்கு வந்து 11வது நாள் காரியம் வந்து செய்யணும். அதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படுது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆல்ரெடி அதில அக்யூமுலேட் ஆயிருந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, வித்ட்ராயல் வந்து குடுத்துட்டேன். அது நாளைக்கோ, நாளான்னைக்கோ வந்து வரப்போகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 18,000 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரூ. 4,000 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். மொத்தமா 22,000 வந்து வித்ட்ராயல் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணியே எனக்கு வந்து காசு வந்து சரியா போகுமான்னு தெரியல. அதனால அத்துணூண்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டதும் கம்மி தான். அப்ப அதுக்கான ரிட்டர்ன்ஸும் வந்து கம்மியா தான் வரும். ஸோ இந்த மாதிரி அதோட லாஸ், அதோட ப்ராஃபிட், இந்த யூடியூப் இன்கம் வந்ததா, $100 ரீச் ஆச்சா, இதே தலைவலி தான். அது எதுக்கு வந்து சொல்லிட்டு என் மனசுக்கு நானே வந்து போட்டிருக்கேன். பைத்தியம் மாதிரி நீ அத வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அது என்ன உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் போல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. டோன்ட் கால்குலேட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் பட்ஜெட் வெரி ஆஃபன். நான் வந்து தினமும் வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் நல்லா நிம்மதியா தூங்கி எழுந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கப்ப, நான் என்னடான்னா எவ்வளோ செலவாச்சு, எப்படி பட்ஜெட் போடலாம், இது எப்படி சமாளிக்கலாம், அது இதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அடுத்த மாசத்துக்கான அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்பவே பிளான் பண்ணிடுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் வந்து பைத்தியம் மாதிரி நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால டோன்ட் கால்குலேட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் பட்ஜெட் வெரி ஆஃபன் சொல்லிட்டு போட்டிருக்கேன். பட் அது போடுறது நல்லதுதாங்க. டைம் வந்து வேஸ்ட்டா போறப்ப, தூக்கம் வராதப்ப, சரி நம்ம புதுசா பட்ஜெட் ஏதாவது போடலாம், அதில ஏதாவது மாத்தலாம். ஆனா நம்ம பட்ஜெட் போடுறத விட 3 மடங்கு செலவாகுது. பட்ஜெட் 20,000 போட்டிருந்தா ரூ. 65,000 செலவாகுது. இந்த மாதிரி செலவானா பட்ஜெட் போடுறதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம மாசம் மாசம் நம்ம செலவு அந்த வரவு கணக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி போட்டும் நம்மளால வந்து கைக்கு மீறி போகுதேன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கத்தில எழுதி வச்சிருக்கேன் போல.
அப்புறமா பாருங்கள், டோன்ட் ஓவர் ஸ்பெண்ட், நாட் மந்த்லி 35 to 65K. சொன்னேன் இல்லையா, என்ன தான் பட்ஜெட் போட்டாலும், என்ன தான் பட்ஜெட் பத்மநாபனா பேர் வாங்கினாலும் டோன்ட் ஓவர் ஸ்பெண்ட். அதாவது இஷ்டத்துக்கும் நம்ம செலவு பண்ணுறோம் அது இதுன்னு. ஆனால் நான் செலவு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரொடக்டிவாக தான் பண்ணுறேன். அது நம்ம வீட்டுக்கும் நமக்கும் வந்து தேவைப்படுது. அதனால தான் நான் பண்ணுறேன். அதனால தான் மாதம் 35,000 65,000 வரையுமே எனக்கு செலவாகிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அதுவுமே வந்து டோன்ட் ஓவர் ஸ்பெண்டுன்னு போட்டு வச்சுருக்கேன். அதே போல் டோன்ட் திங்க் ஆஃப் அதர்ஸ் இஃப் தே திங்க் ஆஃப் யூ அண்ட் டோன்ட் ஷவுட் லைக் ஸ்டூபிட். இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பக்கத்துக்காரங்க என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம போகிறப்ப வரப்போ தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு கோவம் வந்தால் வந்து கோவத்தில் கத்துறோம். அந்த மாதிரி வந்து கத்துறது எனக்கே பிடிக்கல. அதனால தான் நான் போட்டு வச்சுருக்கேன், டோன்ட் திங்க் ஆஃப் அதர்ஸ் இஃப் தே திங்க் ஆஃப் யூ அண்ட் டோன்ட் ஷவுட் லைக் ஸ்டூபிட். என்ன நானே ஸ்டூபிட் சொல்லிக்கிறேன், ஆனால் நான் ஸ்டூபிட் கிடையாது. என் கண்ணு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்டூபிட் வந்து தினமும் வந்து தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்க தான் ஸ்டூபிடு. ஆனால் பாருங்கள் நான் வந்து பர்சனலாக எப்படி எழுதி வச்சுருக்கேன்னு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன் அண்ட் பி ப்ரொடக்டிவ். அதாவது நம்ம எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் என்னுடைய எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அதனால் கண்ட்ரோல் யுவர் எமோஷன் அண்ட் ஆல்சோ பி ப்ரொடக்டிவ். அதனால் நம்மளோட எமோஷனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவாக ஏதாவது நல்லது செய்யணும், 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். கண்ட்ரோல் யுவர் ஆன்லைன் ஷாப்பிங் திங்ஸ். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில், ஷாப்ஸியில், அமேசான்லன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது விற்றுக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஆஃபர் போட்டுக்கிட்டே இருக்கான், கண்ணில் வந்துக்கிட்டே இருக்குது, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது இதுன்னு வாங்கிக்கிட்டே இருக்கேன். அது கூட தப்பு தான். அதனால் பார்த்தீங்கன்னா அதுவுமே எனக்கு நானே வந்து சொல்லியிருக்கேன், கண்ட்ரோல் யுவர் ஆன்லைன் ஷாப்பிங் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா இருந்தப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ கிராவிட்டி சேர்ன்னு வாங்கியிருந்தேன். அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி உக்காந்தனோ இல்லையோ கொஞ்சம் சாஞ்சேன். அப்படி சாயறப்ப பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி போச்சு. 2800 பொருள், ஒரு 5 செகண்ட் கூட யூஸ் பண்ணலை. அது அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இப்போ நேற்று தான் வந்தது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா உட்காந்த ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே உடஞ்சி போச்சு. அதனால் இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீஃபண்ட் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணியிருந்தேன். அது ரீஃபண்ட் வந்து போட்டுட்டாங்க. ஒருவேளை ரீஃபண்ட் பண்ணலன்னா என்ன இருக்கும், அந்த 2800 நஷ்டம் தானே இருக்கும். அதனால தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அம்மா சாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே கண்ட்ரோல் யுவர் ஆன்லைன் ஷாப்பிங் திங்ஸ்னு போட்டிருக்கேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினதுலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏசி வாங்கியிருக்கேன், டிவி வாங்கியிருக்கேன், நிறைய ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். எதுவுமே பிரச்சனை இல்லாமல் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலுமே நான் அந்த கண்ட்ரோல் யுவர் ஆன்லைன் ஷாப்பிங் நான் ஏன் போட்டேன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி அந்த சேரு உடஞ்சி போச்சு. அதை நான் ரிட்டர்ன் அனுப்பி நான் ரீஃபண்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள், லீவ் பீஸ்ஃபுல்லி அண்ட் ஹாப்பிலி. அதாவது நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த 2 இருந்தாலே போதும் மனுஷனுக்கு. அந்த மாதிரி இருக்க விடுறாங்களா? இல்லை. அம்மா கூட இருந்த வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷன் காமிக்காமல் எதையாவது வந்து மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு அவங்க எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தாங்க தெரியுமா? அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்த ஒரு பர்சனை வந்து பக்கத்துக்காரங்களும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க இல்லாத நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஏதாவது வீட்டு வேலை செய்கிறப்ப, வீடு பெருக்கிறப்ப, வேறு ஏதாவது பொருளை வந்து வேணும்னு சொல்லிட்டு எடுக்கிறப்ப, அந்த மாதிரி நேரத்தில் கூட தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க. காது பட அசிங்கமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்? அப்படியே வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். தனியாக வேற இருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அந்த பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளை விட்டு போயிடுது இந்த மாதிரி ஜனங்களால். பாருங்கள், இந்த ஒரு சென்டென்ஸை பார்த்தப்ப எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. முந்தா நேற்றோ நான் எடுத்து பார்த்தேன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் மாம். அதாவது இந்த கஷ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா என் உடம்பு வந்து கெட்டு போகுது. அது எனக்கே நல்லா புரியுது. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எனக்கு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அம்மாவை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ யுவர் மாம்னு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அம்மா வந்து சாகணும்னு நினைக்கிறவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான் இல்லையா? அடுத்த நாள் வந்து செத்து போயிட்டாங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு கண்ணில் இருந்து அவ்வளோ தண்ணி வருது. இப்போ டக்குன்னு என்னால் வந்து அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி மறுபடியெல்லாம் அழுது காமிக்க முடியாது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அது பர்சனல் அந்த இதுதான். அது டக்குன்னு அந்த சென்டென்ஸ் பார்த்த உடனே உன்னை நீயும் பார்த்துக்கோ, அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீ எழுதிருக்கியடா, அடுத்த நாள் வந்து அம்மா இறந்துட்டாங்களேடான்னு சொல்லிட்டு என் மனசாட்சி போட்டு குடையுது என்ன. அந்த துக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ அழுதேன். நான் நேத்தோ முந்தா நேத்தோ. நெவர் எவர் திங்க் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் ஆன் யூ. அதாவது நம்மளை பற்றி எவன் என்ன யோசிச்சா நமக்கு என்ன, அவன் நமக்கு ஒன்றும் சோறு போடுறதில்ல, நமக்கு வந்து கஷ்டத்தில் வந்து ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. அதனால் அவன் என்னை பற்றி என்ன நினச்சா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையா? அதனால் நான் எழுதியிருக்கேன். மேட் அ மிஸ்டேக் பை டேக்கிங் 15 lakhs loan and gave to cousin. What if they not paying EMI but hope positively.
இது கூட எனக்கு பெரிய தலைவலியா இருந்ததுங்க. எங்க அம்மாக்கும் பெரிய தலைவலியா இருந்ததுங்க. ஒரு ரூ. 1,00,000 கேட்ட இடத்துல ரூ. 15,00,000 தூக்கி குடுத்தோம். கரெக்ட்டா அந்த இஎம்ஐ கட்ட சொல்லி கேட்டா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் கடன அடைக்கிறதுக்கு கடன வாங்கி தான் நான் அடைச்சுக்கிட்டு இருக்கேனே தவிர, அவங்க கிட்ட இருந்து 1 மாசம் இஎம்ஐ கூட வரவே இல்ல. இது வந்து நான் 4 பேருக்கு சொன்னா அது தப்பாமா? அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி கத்துறாங்க. இது வேற எனக்கு தலைவலியா இருக்குது. அம்மாக்கும் இது பெரிய தலைவலியா இருந்தது. ஏன்னா, அம்மா அந்த இறந்து போற முன்னாடி இந்த 23க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் இஎம்ஐக்கு என்ன வழின்னு தெரியல. அவர் ஃபோன் மேல ஃபோன் போட்டு, எனக்கு அது வேணும், இது வேணும், ரூ. 6,500 அனுப்பு, ரூ. 7,500 அனுப்பு. இப்ப அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, பையனுக்கு ஸ்கூல் சேர்க்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். ஒரு ரூ. 50,000 ரெடி பண்ண முடியுமா? 1,00,000 ரெடி பண்ண முடியுமா? ரூ. 15,00,000 குடுத்தும் கூட அதுலருந்து வெளியில வர முடியலையே. உங்கள மாதிரி ஆளுக்கு நான் ஏன் குடுத்தேன்னு எனக்கு இருக்குமா? இருக்காதா? அது பாருங்க எழுதி வச்சிருக்கேன். அம்மா சாகறதுக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்கும் இது பெரிய மன உளைச்சல். அவங்களுக்கு நான் வந்து காசு வாங்கி குடுத்தேன்னு தெரியல. கரெக்ட்டா வந்து கட்டவும் தெரியல. கந்து வட்டிக்கு போய் மாட்டிக்கிறாங்களேன்னு சொல்லி தான் நான் ஹெல்ப் பண்ணேன். கடைசி வரையும் மறுபடியும் என்கிட்டயே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப வந்து ஒரு ரூ. 1,00,000 தானே கேட்டோம். இத்தனை லட்சம் வாங்கி குடுத்துருக்கானே! நம்ப நெனச்சத விட நெறையவே கிடைச்சிருக்குது. அப்ப கூட நம்பளால வந்து உருப்பட முடியலையே! நம்ப என்னதான் வாழ்க்கை வாழ்றோம்னு அவங்க நெனச்சு பார்க்கணுமா வேணாவா? நமக்கு ஃபோன் பண்ணி, "நீ எல்லார்கிட்டயும் எங்களுக்கு காசு குடுத்ததெல்லாம் ஏன் சொல்றன்னா?" சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா, "நீங்க என்ன படிக்க வச்சீங்களா?" "இல்லல்ல. நான் மெரிட்ல தானே படிச்சேன்." என்னவோ அத்தைகிட்ட வளர்ந்த அந்த ஒரு கர்ட்டஸிக்கு நீ வந்து மாசம் ரூ. 4,000 ரூ. 5,000 அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அது மிஞ்சி போனா அந்த ஒரு 5 வருஷத்துக்கு ரூ. 3,00,000 கூட இல்ல. அந்த ரூ. 3,00,000க்கு நானே வந்து எத்தன தடவ கோல்ட் லோன் வாங்கி குடுத்துருக்கேன். எங்க அம்மா நகையெல்லாம் வேற போய் குடுத்துருக்காங்க. அது சேட்டு கடையிலேருந்து மீட்டதெல்லாம் நான் தான். இப்படி கணக்கு போட்டாலே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,50,000 மேல நானே செஞ்சிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்ல வளர்ந்த பொண்ணாச்சே, நம்ம முன்னாடி அவங்க கஷ்டப்படுறது நமக்கு புடிக்கலையேன்னு சொல்லிட்டு தான் நான் ஹெல்ப் பண்ணேன். இன்னைக்கு நான் உதவி செஞ்சு எனக்கு உபத்திரமா போய் முடியுது. நான் வந்து கெட்டவன் மாதிரி வந்து அவங்க நெனைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பாயிண்ட். டோன்ட் ஹெல்ப் அன்னெசரிலி டூ எனிஒன் அண்ட் டோன்ட் ஸ்டக் வித் ஹெட்டேக்ஸ் ஆஃப்டர். அதாவது தேவையில்லாம உதவி பண்றேன்னு சொல்லிட்டு உபத்திரத்துல போய் மாட்டிக்காதன்னு எழுதி வச்சிருக்கேன். டோன்ட் ஃபாலோ எனிஒன்ஸ் மைண்ட் வாய்ஸஸ். அடுத்தவங்கள பார்க்குறப்பவே அவங்க நம்மள பத்தி தப்பா யோசிக்கிறது, நமக்கு வந்து கெடுதல் யோசிக்கிறதெல்லாம் புரியுதுல்ல. அதனால யாரோட மைண்ட் வாய்ஸும் நமக்கு தேவையில்லன்னு ஒதுங்கி இரேண்டான்னு சொல்லிட்டு நானே எழுதி வச்சிருக்கேன். ட்ரை டு திங்க் குட் திங்ஸ் அண்ட் நாட் நெகட்டிவ் திங்ஸ். ஒரு சில நேரத்தில் நம்மளே நல்லது யோசிப்போம். ஆனால் சுற்றி முற்றி இருக்க இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம மனசு நம்மளுக்கு எடுத்து விட்டுடும். நமக்கே வந்து எதிரும் புதிருமா யோசிக்கும். அந்த மாதிரி யோசிக்க விடாதடா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். நல்லது யோசி, கெட்டது யோசிக்காதன்னு எழுதி வச்சிருக்கேன். அதே போல் எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நடுவுல வந்து அக்கத்து பக்கத்துக்காரங்க பிரச்சனையில, என்ன நடு ரோட்ல வந்து போட்டு அடிச்சதுல, என் கையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்ப அடிச்சுட்டானுங்க. அப்படி அடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கு. அதேபோல என்ன கீழ தள்ளி என்ன எட்டி எட்டி உதைச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பட்டெக்ஸ்ல வந்து அந்த ஒரு சைடு வந்து வலிச்சுக்கிட்டே இருக்குது. நான் திருப்பி அடிக்க முடியாம இல்லைங்க. நான் அடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். நான் ஒரு சாஃப்ட் கேரக்டரு. என்ன வந்து இந்த மாதிரி அக்கத்து பக்கத்துக்காரங்கலாம் என்னென்னலாம் பொய் பித்தலாட்டம் பண்ணானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணதுனால எனக்கு ரிஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட்டு, பட்டெக்ஸ் டிஸ்கம்ஃபோர்ட்டு, பேக் பெயின் வேற இருக்குது. அது வந்து பெட்ல நம்ம படுக்கிறோம், ஒரே இடத்துல படுக்கிறோமா, அந்த இடத்துல பள்ளமாயிடுதுல்ல. அதனால அந்த பேக் பெயின் மாதிரி வேற வருது. அது ஸ்ப்ரெயின் மாதிரி வேற வருது. அதே போல் இந்த லோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லெக்லேயே நம்ம போடுறோம். அதே போல் எனக்கு ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், அதாவது கை கால் வந்து வேர்த்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே தலைவலியாக இருக்குது. அதே மாதிரி B12 டெஃபிஷியன்சி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஹீமோகுளோபினோட லெவல் வந்து ஹையாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது என்ன பிரச்சனைனா. ஆனால் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் எல்லாம் நெகட்டிவில் வந்தது. ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையுமே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அக்கத்து பக்கத்துக்காரங்க என்னென்ன பிரச்சனை பண்ணானுங்க தெரியுமா? இனி போலீஸை நம்பியும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணேன். எங்கள் அம்மா வந்து வேற எங்கேயாவது இருந்திருந்தா இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்ட்ராவாக நல்லா இருந்திருப்பாங்க. இங்கே வந்து சேர்ந்தோம் பார்த்தீங்களா, இந்த அக்கத்து பக்கத்துக்காரங்க பொறாம பிடிச்ச நாய்ங்க. இந்த நாய்ங்க வந்து கடை வச்சு பிழைக்கிறதுக்கு, இந்த நாய்ங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிம்மதியாக உட்காந்து யோசிக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோம். எத்தினி பேச்சு, எத்தினி சிந்தனை, எத்தினி வந்து ஏச்சு. அவங்கள நிம்மதியாக இருக்க விடவே இல்லை. யாரோ வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு போங்க. அவங்க பிஸ்னஸுக்கு நாங்கள் தானே பலியாடு. ஒரு பக்கம் என்னடானா ஒரு சிலர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடனை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு உயிரை வாங்குறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க பிஸ்னஸில் லாபம் இருக்குதோ நஷ்டம் இருக்குதோ அது வந்து யோசிக்காமல் எங்களை பற்றி பேசுகிறது, எங்களை பற்றி யோசிக்கிறது, எங்களை வந்து போட்டு பாடாப்படுத்திட்டாங்க. அந்த அம்மாவை வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் அந்த அம்மாவை போய் சேர்ந்துடுச்சு.
ஒருவேளை இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா இன்னும் கூட 10 வருஷம் நல்லா இருந்திருப்பாங்க. நிஜமாவே என் அக்கத்து பக்கத்துக்காரங்க சரியில்லாததுனால தான் அவங்க இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாங்க. அதே போல் நம்ம 3 பெட்ரூம் வாங்கி வச்சுருக்கோம். இந்த 3 பெட்ரூமில் நாட் யூசிங் அதர் பெட்ரூம். அதாவது இப்போ மேலே 2 பெட்ரூம் இருக்குல்ல, அதில் இன்னொரு பெட்ரூம் பக்கமே போக பிடிக்கல. ஏன்னா அங்கே போனாலே அங்கே பின்னாடி வந்து ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இருக்க கழுதைங்க வந்து தேவையில்லாமல் பேசுதுங்க, யோசிக்குதுங்க. அப்போ அந்த பெட்ரூம் கீழே இருக்க பெட்ரூமில் தானே அம்மா இருந்தாங்க. அவங்க கடைசி வரை நிம்மதி இல்லாமல் தானே பயந்து பயந்து வந்து வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பும் நோவு. அது பத்தாதுன்னு அங்கே இருக்க நான் இங்கே வந்து யோசிக்கிறதும் பேசுகிறதுமா இருந்து டார்ச்சர் பண்ணியிருக்கோம். இப்படி கடைசி காலத்தில் அம்மாவை நிம்மதியாக பார்த்துக்க முடியலன்னு அந்த வருத்தமே எனக்கு வந்து மனசை போட்டு பாடப்படுத்துது. அதுதான் டூ மச் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் போர். அதாவது லைஃபே போர் அடிக்குது. இது தானடா வாழ்க்கை, ஒன்றுமே இல்லையே, நமக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டோம், அவங்க நம்ம மேலே கேர் அண்ட் அஃபெக்ஷன் காமிக்க மாட்டேங்கிறாங்களே, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, கடுப்பேற்றுறாங்களேன்னு அந்த கோவம் இருந்தது, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாட் ஸ்லீப்பிங் வெல் மோஸ்ட்லி. அதாவது தினமும் வந்து கரெக்டாக தூங்கி நிம்மதியாக எழுந்துக்கணும். அந்த நிம்மதியான தூக்கமும் இல்லை, நிம்மதியான முழிப்பும் கிடையாது. அதனால் அது எல்லாத்தையும் கூட நான் எழுதி வச்சுருக்கேன். அம்மா இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் எழுதின அந்த இதுதான் இது. இவ்வளவு டென்ஷன் இருந்தால் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி எழுதுனதெல்லாம் காமிச்சேன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும்.